ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீர்த்தனா கிச்சனுக்கு வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி வாங்க புது வீடியோவில் வந்திருக்கேன். ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லித்தரேன். என்ன செய்ய போகிறோன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். என்னென்னா வந்துட்டு வடை செய்ய போகிறோம். பருப்பு வடை தான் செய்ய போகிறோம். பருப்பு வடை ஆமை வடைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். பட்டை கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன், 5 பல் பூண்டு, அப்புறம் 5 வரமிளகா எடுத்திருக்கேன். அப்புறமேல் வந்துட்டு பருப்பு வந்துட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கடலை பருப்பு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 கை எடுத்திருக்கேன் என் கையில். ஒரு 10 வடை வரும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேல் வந்துட்டு ஒரு பல் பூண்டு இஞ்சி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பட்டை வரமிளகாயெல்லாம் ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு அரைச்சிக்கலாம். பருப்பில் தண்ணியே விடக்கூடாது, சுத்தமாக தண்ணி விடக்கூடாது. தண்ணி விட்டோன்னா நமக்கு வந்துட்டு வடையே வராது. தண்ணி விடாமல் அரைக்கணும். வாங்க அரைச்சாச்சு. கொஞ்சம் குறன்னே அரைக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சாலும் வடை நல்லாவே இருக்காது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறமேல் வந்துட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் என்னென்ன பிடிக்குமோ எது வேணால் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதை போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு வடை உருண்டையாக பிடிக்கணும். வாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு கையில் சின்னதாக வடை போடுறேன். அதனால் ஒரே கையில் பிடிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஒரு உருண்டை மாதிரி உருட்டிட்டு ஒரு அமுக்கணுன்னா வடை வந்துடும். கொஞ்சம் வெடிக்கும். அதை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா அமுக்குனிங்கன்னா சரியாயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இன்னொன்று முக்கியமானது, ஒரு வடைக்கும் இன்னொரு வடைக்கும் நிறையா கேப் இருக்கணும். இருந்தால் தான் உங்களுக்கு மொறுன்னு வரும். உள்ளேயும் சீக்கிரம் வேகும், இல்லாட்டி லேட்டாக வேகும். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட ஒரு டீ காஃபி எது வேணால் உங்களுக்கு பிடிச்சதை வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தனா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டுங்க. இதையும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு புது